இன்றைய பஞ்சாங்கம் மே 9, 2026 9/5/2026 தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள் சனிக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் இரவு 11:26 வரை, அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். தேய்பிறை சப்தமி திதி மதியம் 2:04 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. சித்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று திருவோண விரதம், நடராஜர் அபிஷேகம், காலாஷ்டமி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார், அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம். அதனால் கொஞ்சம் உடம்பில் இருந்த வியாதிக்கான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். இன்றைக்கி அலைச்சல் கூட உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய அறிவுத்திறமையின் வெளிப்பாடு காரணமாக பொது வெளியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வேலைக்கு முயற்சி செய்கிற இடத்துலையோ உங்களுக்கு உங்களுடைய அறிவுத்திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் சுணக்கங்கள் விலகி ஒரு தெளிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனையின் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். இன்றைக்கி வேலை பளு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. மன புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள். காரிய வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனையின் செயல்பாடுகள் காரணமாக உங்களுடைய மரியாதை உயர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு பற்றிய பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உறவுகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சில குழப்பமான விஷயங்களுக்கு தெளிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிதான வார்த்தைகளை பேசுவது நல்லது. ரிஷப ராசி. பாகியஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் மனசில் இருந்த பாரத்தை போக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்பாலின நட்புகளின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு காதல் விஷயத்தில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் இன்று பேச்சுவார்த்தையின் மூலமாக சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதிக வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்றைக்கி வார்த்தை விரயங்களை குறைச்சி பேசினீங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால் நிலையான முடிவு எடுக்க முடியாது. மனசு தடுமாறும். அதே சமயம் இளைய சகோதரர்கள் விஷயத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது தந்தையுடைய சொத்து சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் குறிப்பாக மூத்த சகோதரர்கள் விஷயத்திலும் மனஸ்தாபம் அல்லது வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எதை பேசினாலும் நிதானமாக பேசுங்க. வார்த்தை அவசரமாக விட்டுட்டிங்கன்னா அது உங்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். நிதானமான செயல்பாடுகள் உங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். குடும்பம் பணம் சார்ந்த விஷயங்களில்
போட்டியான செயல்பாடுகளே உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சொல் காப்பாற்ற முடியாது. அதனால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்று உங்கள் குடும்பத்தார், குறிப்பாக தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுத்தாலும் அது உங்களுக்கு பண விவகாரங்களில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இடம் பொருள் லேவல் அறிந்து பேசுவது நலன் பயக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க உங்களுக்கு தேவையில்லாத டார்ச்சரை கொடுப்பாங்க. அதனால் பொறுமை காப்பது அவசியம். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்மறை பலன்கள், அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில், பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். இன்றைக்கி பெரியவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மௌனம் காப்பது அவசியம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எந்த கருத்து தெரிவிக்கிறதையும் அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். வண்டி வாகன வகையில் இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில் பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க கேட்குற உதவியை உங்களால் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் வியாபார ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய லாபத்தில் அரசாங்க அதிகாரிகளால் இழப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடக ராசி, ராசிநாதன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறதுனால மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் தடுமாற்றம் இருக்குது. அதனால் ஏமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மருத்துவ ரீதியான முயற்சிகள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் அது உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே சமயம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளியூர் போகிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கடனை கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்ணுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் செலவுகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சி செயல்படுறீங்க. அது ஓரளவுக்கு பலிதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க பிடிவாதமாக செயல்பட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நிதானமாக பேசுங்க. உங்கள் மனசில் இருக்கிற காதலை வெளிப்படுத்தி பேசுங்க. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு சம்பந்தமாகவோ அல்லது குடும்பம் சம்பந்தமாகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். சுய முயற்சியின் மூலமாக பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலக்குவதற்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால இன்றைக்கி வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். கடைசி நேரத்தில் பதட்டத்தில் 11th ஹவரில் நீங்கள் ஓடுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த பஸ்ஸில் போகிறவங்க, ட்ரெயினில் போகிறவங்கெல்லாம் பஸ்ஸு ட்ரெயினெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க அப்படின்னா எந்த புதிய நபரையும் நம்பி எந்த ஒரு பொருளையும் விட்டு கொடுத்துட்டு போகாதீங்க. சிம்ம ராசி, இன்றைக்கி அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி எதை எடுத்தாலும் வீண் விரயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் கூட உங்களுக்கு ரிப்பேர் ஆகும், உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொருள் விரயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் ஒரு 55 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. இன்று வாயை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது பேச்சாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படும். தூக்கமின்மை காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சாப்பாடு விஷயத்திலும் அல்லது வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா வெளியில் குடிக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து, சாப்பிடக்கூடிய பொருட்கள்லேருந்து எதுலேயும் கவனமாக இருப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்கள் போடக்கூடிய முதல் விரயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கன்சல்டன்சி பண்ணுறீங்க, பேச்சு சம்பந்தமான கன்சல்டன்சி அல்லது பணம் சார்ந்த கன்சல்டன்சி பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அரசாங்க ரீதியான முயற்சிகளில் விரயங்கள் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்கும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். ஏன்னா இன்றைக்கி யாருக்கிட்ட பேசினாலும் சரி, யாருக்கிட்ட முதல் போக்கை கடைபிடிச்சாலும் சரி, அது உங்களுக்கு நேர விரயத்தையும் பொருள் விரயத்தையும் ஏற்படுத்தும். இன்றைக்கி அரசாங்க ரீதியாக உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தினாலும் ஏதோ ஒரு விஷயம் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் மூத்த சகோதரர்கள் விஷயத்தில் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்துவார்கள். இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேச்சு வார்த்தைகள் செலவுகளை ஏற்படுத்தும், வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய பேச்சு உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்களே உங்களுக்கு எதிராக சில உண்மைகளை வெளி உலகுக்கு உணர்த்துவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அவசரப்பட்டு வார்த்தையை உளறிட்டு சங்கடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். உங்களுடைய செல்வாக்கு, சுயமரியாதை இது சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் மன உளைச்சலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்புகள் மூலமாக தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவாங்க. அதாவது உங்களை பற்றின தப்பான இன்ஃபர்மேஷனை கசிய விடுறதுனால உங்கள் பேருக்கு வரக்கூடிய நன்மதிப்பு குறைவதற்கான சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். துலாம் ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறனால இன்றைக்கி அலைச்சல் இருக்கும். உடம்பு அசதியாக அடித்து போட்ட மாதிரி டயர்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள், அதாவது திருமண விஷயத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் கூட பிறந்தவங்க, குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக அவங்களுடைய வேலைக்காக உங்களை பயன்படுத்திப்பாங்க. அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதிக வேலை பளுவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று அலைச்சல், மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள் கடனை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பணம் தண்ணியாக செலவாகும். குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய தந்தை சார்ந்த விஷயங்களில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு சற்று அதிகார வார்த்தைகளை பேசுவார்கள் உங்ககிட்ட. அதனால் கொஞ்சம் நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பேச்சுக்கள் உங்களுக்கு அதிகார வார்த்தைகளாக தெரியுமே அன்றி அது அன்பில் சொல்லக்கூடிய வார்த்தையாக இல்லை. அதனால் யார் சொன்னாலும் சரி அதை ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு செயல்படுத்துங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதிகாரமாக இருந்து உங்களை வேலை வாங்கினாங்கன்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும், செலவுகளை ஏற்படுத்தும். யாரை நம்பியும் பண முதலீடு செஞ்சிடாதீங்க. இன்றைக்கி எந்த முதலீடாக இருந்தாலும் தவிர்ப்பது நல்லது. வெளியூர் பிரயாணங்கள் விரயத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களுடன் வெளியூர் பிரயாணங்களால் அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பிஸ்னஸ் விஷயமாக போனால் கூட அந்த காரியம் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்தும். போகிற காரியத்தில் சுணக்கம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி வாகை சூடுவதில் தாமதமோ அல்லது மன உளைச்சலோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதன் மூலமாக மன அமைதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தந்தை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளில் நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதல் விஷயத்தில் ஏற்கனவே அடைந்த தோல்வி மீண்டும் வராமல் பார்த்துக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய காதல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். என்று மனசு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி தாயாரின் ஆலோசனையின் பேரில் உங்களுடைய காதல் விஷயத்தில் நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது வெற்றித்தன்மை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி காதல் சம்பந்தமாக எங்கேயாவது உங்களுடைய எதிர்பாலின நபர்களை அழைத்து செல்வதாக இருந்தால் அரசாங்க ரீதியாக அல்லது சட்ட புறம்பான நபர்களால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய நட்புகள் அல்லது உங்களுடைய வெண்டார்ஸ் உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணை சம்பந்தமாக வாழ்க்கை துணை ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். திடீர் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் குறிப்பாக நெருப்பு சம்பந்தமான அல்லது இரும்பு சம்பந்தமான வியாபாரம் அல்லது மணல் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அமோக வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது மனசில் தைரியத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். பண விவகாரங்களில் இருந்த தடைகள் விலகும். திடீர் தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் திடீர் மாற்றங்கள் காரணமாக சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்னைக்கு உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி, இன்னைக்கு எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் சற்று கவனமாக பேசணும். ஏன்னா இன்னைக்கு எதிரிகள்கிட்ட பேசும்பொழுது மரியாதை குறைவாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு எதிரியாக செயல்படுபவர்களே உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை மட்டுமல்லாமல் உங்களுடைய தோல்விகளுக்கும் காரணமாக விடுவார்கள். பண விவகாரங்களில் முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகள் உங்களுக்கு வரவேண்டிய வருமானத்தில் தடையை ஏற்படுத்தும். அதனால் யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் சரி, யார் கமிட்மெண்ட் கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, கரெக்டாக அந்த டைமுக்கு மட்டும் பேசுங்க. அவசரப்பட்டு நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி பேசியிருப்பாங்களோ இப்படி சொல்லியிருப்பாங்களோன்ட்டு நினச்சிக்கிட்டு கற்பனையில் பேசாதீங்க. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தும். அதனால் வீடு கட்டுறது சம்பந்தமாக எந்த முயற்சி எடுத்தாலும் குடும்பத்தாரின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்தில் கவனத்துடன் செயல்படுங்கள். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. அதனால் எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாமல் அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள் குடும்ப விவகாரங்களில் வெளியாரின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. மூன்றாம் நபர் தலையீடு இருந்ததுன்னா அது உங்கள் வீட்டில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வீண் செலவுகள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்கும் சூழ்நிலைகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் இரத்தம் சார்ந்த விஷயங்களிலும் இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, ராசியில் சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது எதிர்மறையாக செயல்படும். அதனால் இன்றைக்கி எந்த ஒரு முயற்சியிலையும் முன் யோசனையின்றி செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றிகளை தராது, பதட்டத்தை ஏற்படுத்தும், செலவுகளை ஏற்படுத்தும். கடன் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நண்பர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அல்லது நண்பர்களால் உதவிகள் கிடைக்க பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் வழக்கு சம்பந்தமாக யார்கிட்ட உதவி கேட்டாலும் உங்களுக்கு இன்றைக்கி உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். நீங்களே தைரியமாக நின்று செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க ரீதியான அல்லது வழக்கு ரீதியான தடுமாற்றங்கள் இருந்துன்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தாயாரின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தாது. எதிர்மறை பலன்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் மெத்தன போக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. யாராவது பெரியவங்க சொல் பேச்சு கேட்டு நடங்க. எதிரிகள் அடங்கி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் மன நிம்மதி ஏற்படும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாட்டில் இன்றைக்கி அமோக பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
வெளியூர் பிரயாணங்களால் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது சந்தோஷத்தை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் முடிவடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வாங்கின கடனை அடைக்கிறதுங்கிறது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பல பேர்த்துக்கு முடியாமல் இருக்குது. கடன் மேலே வாங்கிட்டு தான் இருக்காங்களே தவிர கடன் அடைக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் கடன் அடைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா எடுக்கலாம். அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கும்பராசி விரயஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு இன்றைக்கி பண விரயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா கடன் அடைக்கிறதுக்கு எதிரிகளை சரி கட்டுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்திலும் செலவுகள் இருந்ததுன்னா அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆரோக்கியம் சற்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கி உடல் ரீதியான சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோருடனும் குழந்தைகளுடனும் மனஸ்தாபம் ஏற்படும், வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக குடும்பத்தாரின் தேவைகள்ங்கிறது அவங்களுடைய பர்சனல் தேவைகள் தான். அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் அது உங்களுக்கு செலவுகள் ஏற்படுத்தும். வாக்குறுதி கொடுத்துட்டு அதனால் சங்கடப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காகவும் செலவுகள் ஏற்படும். பண விரயம் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. கடன் வாங்கியாவது படாடோப செலவு பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி இருந்ததுன்னா அந்த செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு பண விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுடைய பண தேவைகள், அவங்களுடைய மேல் படிப்பு, அவங்களுடைய திருமணம் சார்ந்த செலவு, அவங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த செலவுகள், ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்காக செலவு பண்ணும். வியாபார ரீதியாக முதலீடுகள் பண விரயத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி வழக்கு சம்பந்தமாக ஏதாவது பேச்சு வந்ததுன்னா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதாவது கையில் இருக்கிற பணம் கரையுமே தவிர உங்கள் வழக்கில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில்லை. மீன ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில்லை. அதாவது உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் இனிமையான வார்த்தைகள், அவர்கள் பேசும் வார்த்தைகள் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும். அதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான உறக்கம், நிம்மதியான சாப்பாடு சாப்பிடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். கடனாவது வாங்குவீங்க, அந்த கடனை வச்சாவது நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. இன்றைக்கி பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் அது உங்களுடைய சுய சம்பாத்தியமாக இருந்தால் லாபம். அது இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு கமிட்மெண்ட்டை ஏற்படுத்தும், நஷ்டத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ரீதியான சோர்விலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடம்பு அசதியாக இருக்குது, ஆனால் அதனால் பெருசாக பாதிப்பில்லை. செலவுகள் இருக்கும். அந்த செலவுகள் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். மருத்துவ ரீதியான முயற்சிகளில் இன்னும் 2 நாளைக்கு தள்ளி போடுங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு லாபம் இருக்குமான்னு கேட்டால் மரியாதை கிடைக்கும். மரியாதை வேணுமா லாபம் வேணுமான்னு கேட்டால் நீங்கள் மரியாதைக்கு ஆசைப்படுறீங்க. அதனால் லாபத்தை எதிர்நோக்கி செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தையும் தராது, மரியாதையும் தராது. இன்று உங்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக ஏற்படுகின்ற செலவுகளுக்கான உதவிகள் நண்பர்களின் மூலமாக கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.